ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1ஆம் வசனத்தின் 2வது பகுதியை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அவன் வேர்களில் ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த வசனத்தில் நான் முன்னே வாசிப்போம் என்று சொன்னால், ஒரு வெட்டப்பட்ட மரத்தை குறித்து இந்த வசனம் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த வெட்டப்பட்ட மரம் ஏதோ இலைகள் தரிக்கப்பட்ட மரமோ அல்லது கிளைகள் தரிக்கப்பட்ட மரமோ அல்ல, வேர் வரைக்கும் வெட்டி சாய்க்கப்பட்ட ஒரு மரம். அந்த வேர் வரைக்கும் வெட்டி சாய்க்கப்பட்ட ஒரு அடி மரத்தின் ஒரு பகுதி அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதை கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை வைத்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு நான் போதித்து அநேகருடைய வியாபாரங்கள், வேலைகள், தனிப்பட்ட வாழ்க்கைகள், குடும்பங்கள் அடிமரமாய் வெட்டப்பட்டதை போல இருக்கலாம், வேரோடு வெட்டப்பட்டதை போல இருக்கலாம். அநேகர் வேலை இழந்திருக்கலாம், நல்ல வருமானத்தை இழந்து போயிருக்கலாம், இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கலாம். உங்களுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இந்த வருஷம் உனக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை சவால்களையும், அத்தனை உபத்திரவத்தையும், அத்தனை வேதனைகளையும் கொடுத்து தீர்ந்த பிறகு, நீ வேருக்கு சென்ற பிறகு, இதற்கு மேல் என்னில இலைகள் இல்லை, அழகில்லை, நிழல் இல்லை, கிளை இல்லை, கனிகளும் இல்லை என்று சொல்லி அடையாளம் தெரியாத அளவுக்கு உருகுலைக்கப்பட்ட பிறகு உனக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் வேர்களில் இருந்து ஒரு கிளையை எழும்ப செய்வார். எழும்புகிற அந்த கிளையை செழிக்கவும் செய்வார். நிச்சயம் செழிக்க செய்வார். அது எப்படியா நடக்கும்? கர்த்தர் சொன்ன நடக்கும். ஹல்லேலூயா. அது சும்மா அங்க எழுதப்பட்டில்லை வசனம். வேதத்தில் இந்த வசனம் உனக்காக, எனக்காக, நமக்காக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஏசாயா 11:1